ஏஆர் ரஹ்மான் உட்காந்து பியானோவில் ஒர்க் பண்ணுறாங்க. 6 hours எழுந்திரிக்காமல் ஒர்க் பண்ணதை நாங்கள் பார்த்துருக்கோம். அவரோட அசிஸ்டண்ட்டும் நான் பின்பகுதியிலேருந்து பார்க்குறோம். அவரோட பின்பகுதி தான் தெரியுது, கண்ணாடி சுவர் வழியாக அவரை பார்க்குறோம். அந்த ஸ்கோரிங் பண்ணும்போது நினைக்கிறேன் ஒரு நாள் எந்திரிக்கவே இல்லை. ஏஆர் ரஹ்மான்ட்ட ஒரு திட்டவட்டமான வடிவம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பாடல் பற்றின ஒரு முழு வடிவம், அது எப்படி உள்ளடக்கம், அவர் நெஞ்சையெழு குறித்து அவருக்கு நிறைய கருப்பொருள் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். சில நாள் ரொம்ப இந்த வாழ்க்கையில துவண்டு போறவங்க இருக்காங்க, ஏழ்மையில, தனிமையில, அவே ஃப்ரம் த ஃபேமிலி. குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் தள்ளி இருக்கும்போது மனிதனுக்கு ஊக்கமும் உற்சாகமும் நிறைய தேவைப்படுது. ஊக்கம் அது கைவிடல்னு அவையார் சொன்ன மாதிரி தான். அதுக்கு அந்த பாட்டு வந்து ஒரு எவ்வளோ பெரிய ஊக்கமான உணவா இருந்திருக்கு அப்படின்னு இப்பவும் நிறைய பேர் என்னை சொல்லுவாங்க. எங்க போன ராசாவில் 2வது சரணம் வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்களே எழுதியிருக்காங்க. முதல் சரணம் நாங்கள் சேர்ந்து எழுதிய பாடல்ன்ற பெருமை வந்து பல சமயம் ஏஆர் ரஹ்மானே சொல்லியிருக்காங்க. அம்மா எனக்கே எல்லா சீன் நம்பரும் தெரியும், நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லுவார். ஆனால் எனக்கு ஒரு உள்ளூர் ஆசைனா இப்போ வேலை செஞ்சாதான் ஏஆர் ரஹ்மானோட ஸ்டுடியோவில் படம் முடிஞ்சிட்டா வெளில தள்ளிடுவாங்க நம்மள. ஏஆர் ரஹ்மான்ட்ட ஒரு திட்டவட்டமான வடிவம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பாடல் பற்றின ஒரு முழு வடிவம், அது எப்படி உள்ளடக்கம். இப்போ நாங்கள் கவிதை நூல்லாம் எழுதுகிறோம்ல, அதுக்கான ஒரு முழு விஷயத்தை நம்ம உள்வாங்கிட்டு தானே பண்ணுறோம். அவர் நெஞ்சையெழு குறித்து அவருக்கு நிறைய கருப்பொருள் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்களை அவர் உள்ளடக்கி தான். ஏன்னா இன்று ஆதவன் ஒரு ஏர்போர்ட் போனால், இல்லை எங்கேயாவது ஒரு தொழிலாளர்கள் வேலை செய்கிற இடத்துக்கு போனால், இந்த பாட்டு என் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமாங்க. நான் காலையில் போட ஆரம்பித்தேன்னா இரவு வரைக்கும் கேட்பேன். சில நாள் ரொம்ப இந்த வாழ்க்கையில் துவண்டு போகிறவங்க இருக்காங்கள்ல, ஏழ்மையில், தனிமையில், அவே ஃப்ரம் த ஃபேமிலி. குடும்ப உறுப்பினர்களெல்லாம் தள்ளி இருக்கும்போது மனிதனுக்கு ஊக்கமும் உற்சாகமும் நிறைய தேவைப்படுது. ஊக்கம் அது கைவிடல்னு அவையார் சொன்ன மாதிரி தான். அதுக்கு அந்த பாட்டு வந்து ஒரு எவ்வளோ பெரிய ஊக்கமான உணவாக இருந்திருக்கு அப்படின்னு இப்பவும் நிறைய பேர் என்னை சொல்லுவாங்க. இந்த ஒரு பாட்டை எழுதிட்டு நீலாம் வருத்த வர பாட்டை சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே அந்த பாடல் குறித்து ஏஆர் ரஹ்மான் அவர்களே அவ்வளோ ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அதை யோசிச்சிருக்காருன்னு தோணும். அதாவது படத்திற்குள் மரியானோட பாடல் அது, மரியானுக்கு சிச்சுவேஷனுக்கான பாடல் அது. அதாவது அப்படியான துவண்டு இனி போய் உயிரே பிழைக்க முடியாது அப்படின்ற இடத்துல அவர் தன்னைத்தானே தூக்கி விட்டு கொள்கிற ஒரு பாடல். அது ஒரு அசாதாரண தருணம். அப்படியே மெல்ல மெல்ல அந்த பாட்டை வந்து தமிழர்களோட கடைசி கோடி ஒரு இளம் தலைமுறைக்கான ஒரு பாடலாகவும், அதுவும் இவ்வளோ ஆண்டுகளுக்கு பின்பும் ஒரு பாடல்னா அதை அவர் அங்கே எங்கோ தீர்க்க தரிசனம்னு சொல்லுவாங்க. அந்த சொல்ல விட நான் ஒன்று பார்ப்பேன், ஒரு சமூகத்துக்கான ஒரு தொலைநோக்கு பார்வை சிந்தனையாளராக அவர் வந்து தன்னை வந்து அந்த பாட்டை வந்து டக்குன்னு இங்கேருந்து நூல் மாதிரி இழுத்து எல்லாருக்காகவும் அதை இணைக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை அவர் அந்த கணத்தில் சிந்திச்சு அதை நம்மள்ட்ட இருந்து வாங்கி அதை அவரே குரல் வழியாக கொடுத்து அதை எல்லாமும் ஆக்கி தர்ற ஒரு சேம் கன்விக்ஷன். இது இந்த படத்தில் இன்னொரு பாடலும் எழுதிருக்கீங்களா? ஆமாம், எங்கே போன ராசா. எங்க போன ராசாவில் 2வது சரணம் வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்களே எழுதியிருக்காங்க. முதல் சரணம் நாங்க சேர்ந்து எழுதிய பாடல்ன்ற பெருமை வந்து எல்லாம் ஒரே படத்துல உங்களுக்குங்க. அதாவது என்னன்னா ஒரு எழுத்தாளர், உதவி இயக்குனர், தனுஷோட ஒர்க் பண்ணது, அப்புறம் ஏஆர் ரஹ்மானோட அந்த ஒரு பாடல் எழுதுனது. ஓகே, அப்புறம் ஒரே பாடல்ல ஒரு சரணம் நானும் ஒரு சரணம் அவரும் இணைந்து நாங்கள் எழுதினோம்ங்கிறது ஒன்று இருக்குல்ல. லிரிசிஸ்ட், தி லிரிக்ஸ் வாஸ் ஷேர்ட் பை ஏஆர் ரஹ்மான், பென் பை ஏஆர் ரஹ்மான், கோபென் பை ஏஆர் ரஹ்மான். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மரியான் திரைப்படத்திற்கு பிறகு வந்து உங்களுடைய பயணம் எப்படி இருந்தது? ஒரு உதவி இயக்குனராக இருந்ததா, இல்லை அதுக்கப்புறம் என்ன? கிட்டத்தட்ட அது இணை இயக்குனர்னு தான் சொல்லணும். இணை இயக்குனர். ஆமாம், அவ்வளோ வேலைகள். ஏன்னா நீங்கள் போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்போல்லாம் முழுக்க நானே ஏஆர் ரஹ்மான் அவர்களோட வேலை செஞ்சது. அப்போ வந்து இந்த ரீல் சீன் இதெல்லாம் நம்மளுக்கு மனநமாக தெரியணும். அப்போ தான் நம்ம வேலை செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும். பல சமயம் ஏஆர் ரஹ்மானே சொல்லியிருக்காங்க, அம்மா எனக்கே எல்லா சீன் நம்பரும் தெரியும், நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லுவார். ஆனால் எனக்கு ஒரு உள்ளூர் ஆசைனா இப்போ வேலை செஞ்சாதான் ஏஆர் ரஹ்மானோட ஸ்டுடியோவில் படம் முடிஞ்சிட்டா வெளில தள்ளிடுவாங்க நம்மள. இல்லை, ஒரு படத்தை வந்து காரணமாக வச்சு தானே நம்ம ஒரு ஸ்டுடியோக்குள்ளே போகிறோம். அதனால ஏஆர் ரஹ்மான் அவர்கள் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை செய்கிறது முழுக்க பார்க்குற அந்த குழுவோட சவுண்ட் டீமோட வேலை செய்கிற எல்லா அனுபவமும் எனக்கு கிடைச்சிது. அதனால நான் இந்த முழு வாய்ப்பையும் நல்லா பயன்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன். மரியானில் வந்து தொடக்கத்திலிருந்து, மரியான்ற டைட்டில் இருந்து திரைக்கதை எழுதுவது, பாடல் எழுதுவது, ஃபீல்டில் கிளாப் அடிக்கிறது, நடிகர் நடிகையரோட வேலை செய்கிறது,
அவங்க எப்படி அதற்கு தயாராகிறாங்க? இதை விட மார்க் ஒனின்ஸ் இருக்கார்ல, அவர் ஒரு விசித்திரமான கேமராமேன். ஸ்பாட்டில் வந்து ஃபீல்டில் ஒரு பேப்பர் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு அதை எடுன்னு சொல்லுவோம். அவர் மேலேருந்து கீழே இறங்கி வருவார். கீழே இறங்கி க்ரெயின்லேருந்து இறங்கி வந்து போய் அவர் அந்த பேப்பரை அப்படியே பதறிடுவாங்க செட்டில் எல்லாரும். இது காரணம் என்ன அப்படின்னா, when you cross மிடில் ஈஸ்ட் இல்லை, ஒரு மிடில் ஈஸ்ட்டை கிராஸ் பண்ணும்போது, நான் இந்த வெளிநாடுகளில் சில நபர்களை பார்த்தனால சார் அவங்களோட வேலை செய்யும் இதை அவங்க யாருமே அசிஸ்டன்ட் வச்சுக்கிறாங்க. நம்ம தான் வேலைக்காரங்களா இருக்கிறோம், வேலை ஆட்களையும் வச்சுக்கிறோம்னு நினைக்கிறேன். அதான் அவங்க யாருமே அசிஸ்டன்ட், தன் வேலையை தான் செய்ய வேண்டும்னு ஒன்று இருக்குல்ல, அதை நான் நிறைய இடத்துல பார்க்குறேன். அவங்களே வந்து அதை எடுத்துகிட்டு போகிறது, அவங்களே நான் எடுத்து தூர போடுறதுங்கிறது இருக்குல்ல, அதை எடுத்து செய்யுங்கன்னு இன்னொருத்தட்டு இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுக்கறதில்ல. இது வந்து நான் பல அதாவது மிடில் ஈஸ்ட்டை தாண்டி இந்த பக்கம் ஜப்பான்லேயும் நான் அதை பார்க்குறேன். 2 இடத்துல, அந்த பக்கம் அமெரிக்கா யூரோப்பில் பார்க்குறேன், இந்த பக்கம் ஜப்பானில் பார்க்குறேன். ரொம்ப சரி. ஆமாம், அது வந்து நீங்கள் சொன்னது வந்து எனக்கு அப்படியே நான் யோசித்தேன். ஆமாம், கரெக்டாக அந்த கேமராமேன் அப்படி தான் இருப்பாங்க. அவங்க வந்து அதை வேலையெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு அதை அவங்கள இன்னொருத்தட்ட சொல்லணுன்ற இது உணர்வே தோன்றாது அவங்களுக்கு. அதை தான் செய்யணும்னு அவங்களுக்கு தோணும். அதாவது மேலேருந்து கீழே இறங்கி வந்து நடந்து போய் ஃபீல்டில், அவ்வளோ பெரிய ஃபீல்டில் போய் அந்த பேப்பரை எடுத்துகிட்டு வருவார். அதாவது அது வந்து இங்கே எல்லாரும் அப்படியே மிரண்டு போவாங்க. ஏன்னா நம்மளுக்கு ஒன்று வேலைக்காரனாக இருக்கணும், இல்லைன்னா வேலைக்காரனாக வச்சுக்கணும். இந்த 2 ஆட்டிடியூடும் நம்ம மனிதர்களுக்கு உண்டா, நம்மளே செய்யறதுக்கான? ஆமாம், இல்லை அது குறிப்பாக அது வந்து ஏஷியன்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் அது இருக்கு. அது இல்லை, நான் வந்து தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த தவறு தான் மாதவன். இல்லை, நான் அது எக்ஸாக்டாக தவறுன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா சில பேரால் வந்து எங்களால் முடியல, 10 வேலை எங்களால் செய்ய முடியலன்னு சொல்லுவாங்க. அங்கே எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்படி நீங்கள் ஒரு ஹாலிவுட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கேமராமேன் வில் பி ஆல்வேஸ் அ கேமராமேன். அவர் டைரக்ஷனுக்குள்ளே வரமாட்டார், ஸ்க்ரீன் பிளேக்குள்ளே வரமாட்டார். ஆனால் இதுதான் சீன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அந்த சீனை பக்காவாக எடுக்க வேண்டியது மட்டும் தான். உங்களோட வியூ என்னன்னு, பாயிண்ட் ஆஃப் பர்செப்ஷன் என்ன, எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறீங்க, இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவங்க தான் சார் ஃபோக்கஸ், அவங்க வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்காங்க, என்னுடைய முழு கான்சன்ட்ரேஷன் இவங்க தான், அவங்க தான் மெயின் அப்படின்ட்டோன்னா அதுக்கு வைக்கிறது மட்டும்தான் அவங்க வேலை. முன் தயாரிப்பு வேலையை ஃபுல்லாக முடிச்சிருவாங்க, பக்காவா. ஸ்பாட்டில் போய் எதுவுமே பண்ண மாட்டாங்க, மாற்ற மாட்டாங்க. எக்ஸாக்டாக சொன்னீங்க, இதை தான் சொல்கிறேன். அது வந்து ஒரு பிளான்ட் ஒர்க், ப்ரொஃபஷனல் ஒர்க். அவங்க அதை முழுக்க ஒரு ப்ரொஃபஷனலான வேலையை ஹேண்டில் பண்ணுவாங்க. நம்ம வந்து குடிசை தொழில் மாதிரி வீட்டில் கிச்சனில் சமைக்கிற மாதிரி கொஞ்சம் இல்லை, நம்ம இன்னும் அதை ப்ரொஃபஷனல் ஆக்கலை. நம்ம இன்னும் நம்ம ப்ரொஃபஷனலாக இப்போ நிறைய பேர் செய்கிறாங்க. அதை இன்னும் ப்ரொஃபஷனலாக ரொம்ப சரியாக செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்குது நமக்கு. அது காலப்போக்கு அது வந்ததுன்னா இன்னும் தமிழ் சினிமா உச்சத்துக்கு போகுங்கிறதா என்னுடைய. ரொம்ப சரியாக சொல்கிறீங்க. ஏன்னா முரண் என்னன்னா, இங்கே தான் எல்லா திறமைகளும் இருக்குது, எல்லா டேலண்ட்ஸும் இருக்குது நம்மள்ட்ட. ஆமாம், ஆனால் ஒரு சைடு வந்து அதை ரொம்ப அன்ப்ரொஃபஷனலாக நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். கரெக்ட். ஸோ அதுதான் நான் பார்த்தேன் இந்த கேமராமேனை பற்றி நீங்கள் குறிப்பாக சொல்லும்போது. ஸோ இந்த பாடல்கள் எழுதி மரியான் வந்து முடிஞ்சிருச்சு. மரியானுக்கு அப்புறம் வந்து குட்டி ரேவதியுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி இருந்தது? அதாவது ரொம்ப சவாலாக இருந்தது, ரொம்ப சவால் தான். இன்னுமே அது சவால்னா, இப்போ என்னுடைய பார்வை வந்து நல்ல பறந்துபட்ட பார்வையாக இருக்குது. ஏன் வந்து இந்த மாதிரி படங்களை இங்கே வெளியிடுறதுக்கு இவ்வளவு சிரமம் இருக்கிறது, எந்த மாதிரி படங்களை எடுக்கிறதுன்னு நம்ம தீர்மானிக்கிறாங்க. ரொம்ப கமர்ஷியலான வேர்ல்டில் ஒர்க் பண்ண வேண்டிய தேவையை தான் சமூகம் வலியுறுத்திட்டே இருக்குது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கமர்ஷியலான சினிமா வந்து ரொம்ப சமூகத்துக்கு பொருத்தம் இல்லாமல் இருக்குது. அதை வந்து நான் வந்து ஒரு பெரிய ஒரு முக்கியமான விஷயமா பார்க்குறேன். நான் சிறகு அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறேன். நான் மாலா மணியன் அவர்கள் தயாரிப்பாளராக இருக்காங்க. அதாவது நான் வந்து பாடல் போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்போ மரியானில் ஒரு நல்ல காட்சி எனக்கு நினைவு இருக்குது, அதை பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏஆர் ரஹ்மான் உட்காந்து பியானோவில் ஒர்க் பண்ணுறாங்க. 6 hours எழுந்திரிக்காமல் ஒர்க் பண்ணதை நாங்கள் பார்த்துருக்கோம். அவரோட அசிஸ்டண்ட்டும் நான் பின்பகுதியிலேருந்து பார்க்குறோம். அவரோட பின்பகுதி தான் தெரியுது, கண்ணாடி சுவர் வழியாக அவரை பார்க்குறோம். அந்த ஸ்கோரிங் பண்ணும்போதுன்னு நினைக்கிறேன் ஒரு நாள் எந்திரிக்கவே இல்லை. அவரும் வருவார், எந்திரிப்பார், அப்போ தானே நம்ம போக முடியும் அப்படின்ற மாதிரி. ஆனால் நானும் சாரோட அசிஸ்டண்ட் ஒருத்தர் இருந்தார், சுரேஷ்னு, நாங்கள் அப்படியே மண்டிக்கிட்டு உட்காந்துருக்கோம். அதாவது அப்போ இன்னும் ரொம்ப எங்களுடைய இளமை பருவமில் வெயிட் பண்ணுறோம். சார் நகரவே மாட்டேங்கிறார். அப்போ வந்து அதாவது எந்த அளவுக்கு ஒரு ஆழமான ஒரு பயிற்சியாக அதை பார்க்குறாரு அப்படிங்கிறத நான் கற்றுணர்ந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரியான ஒரு பருவம் வந்து எனக்கு சிறகு திரைப்படத்தில் நிகழ்ந்து. நான் மாலாமணியன் அவர்களை வந்து ஒரு டின்னரில் சந்திக்கிறேன், புத்தாண்டு டின்னரில் சந்திக்கிறேன். அவங்க வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், மணிரத்னம் இயக்குனர்கள் போன்றவர்கிட்ட வேலை செஞ்சாங்க. ஓகே கண்மணியில் அவங்க வேலை செஞ்சுருந்தாங்க, வேலைக்காரனில் வேலை பார்த்துருக்காங்க.
அவங்க வந்து நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன், எனக்கு ஒரு தயாரிப்பாளர் தேவைப்படுது, பெண் தயாரிப்பாளராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நான் தயாரிப்பு அளவுக்கெல்லாம் நான் இன்னும் போகல, நான் வந்து ஒரு நிர்வாக தயாரிப்பாளராக இருக்கேன், யாராவது எனக்கு தெரிய வந்தால் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னாங்க. சில மாதங்களுக்கு அப்புறம் அவங்க கூப்பிட்டாங்க என்ன, நானே உங்கள் படத்தை தயாரிக்கலான்னு இருக்கேன், ஆனால் எனக்கு நிறைய விதிமுறைகள்லாம் இருக்குது, எனக்கு ரொம்ப கமர்ஷியலாக, ரொம்ப சமூகத்தை என்ன சொல்கிறது, கரைப்படுத்துகிற மாதிரியான கருத்துக்கள்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து எனக்கு இந்த காட்சி, ரஹ்மானோட பணிபுரி இந்த காட்சி வருது. என்னென்னா, நீங்கள் நம்ப மாட்டீங்க ஆதவன், கிட்டத்தட்ட 4 மாதங்களில் 6 ஸ்கிரிப்ட் எழுதினேன் நான். அதாவது காலையில் எழுந்து பல் விளக்குவேன், என்னோடய வீட்டில் ஒரு அயன் பண்ணுற இது இருந்தது, அதில் தான் வச்சு எழுதுவேன் லேப்டாப். காலையிலேருந்து எழுதுவேன், ஒரு ஸ்கிரிப்டை எடுத்துகிட்டு போவேன், அவங்களுக்கு அது பிடிக்காது, நோ இது இல்லை, இது பட்ஜெட் அதிகமாகணும். அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு கணித மேதை மாதிரி அதில் அப்படியே நம்பர் போட்டு எவ்வளோ ஆகணும் ஒரு துல்லியமாக சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி இல்லை, இது நான் வச்சுருக்கிற பட்ஜெட்டை மீறுது, இது வேணான்ருவாங்க. அப்புறம் இன்னொன்று எடுத்துகிட்டு போனால் ஒரே ரத்தம் கத்தி குத்துன்னு இருக்குது, எடுத்துகிட்டு போகிற வன்முறையாக இருக்குது அப்படின்னும். அப்புறம் இன்னொன்று எடுத்துகிட்டு போனால் இது எனக்கு ஒத்து வராது, இது என்னோட நேச்சருக்கான ஸ்கிரிப்ட் இல்லை அப்படின்னு. ஆனால் நான் வந்து ஒரு மாதிரி தயங்குவேன். அப்போ அவங்க சொல்லுவாங்க, உனக்கு நான் தயாரிப்பாளருங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை, நீ என்னை வந்து எனக்கு தேவையான ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு வந்தால் போதும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 6வது ஸ்கிரிப்ட் சிறகு. அது ரொம்ப எளிமையாக, ரொம்ப அவங்களுக்கு அதாவது ஒரு இறகு வருடுற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் வேணும் அவங்களுக்கு, அவ்வளோதான். ஓகே, அவ்வளோ அந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டை அவங்க வந்து எதிர்பார்த்துருக்காங்க. ஏன்னா நான் அது ரொம்ப கருப்புலேருந்து டோன் டவுன் பண்ணி அப்படியே ரொம்ப வெள்ளையாக மாற்றினேன், அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லலாம். இந்த இடத்துல எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி வருது. ஒரு எழுத்தாளருக்கு இருக்கக்கூடிய எழுத்து சுதந்திரம்